ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமோட நியூ டீம். ஸோ எம்ஐயை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆர்சிபி எம்ஐ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஃபைட் பண்ணிட்டுருக்குறாங்க. லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி 100 டோர்னமெண்ட்டில் ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயான் மோர்கான் இவங்கெல்லாம் விளாண்டுருந்த டீம் தான். அந்த டீமோட ஸ்டாக்ஸை வாங்கி லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற அந்த டீமோட ஸ்டாக்ஸை வந்து யார் மேக்ஸிமம் வாங்கி அந்த இடத்துல வந்து ஓன் பண்ணுறாங்களோ அவங்க அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஓனர் ஆகலாம். ஸோ அது ஆர்சிபியும் எம்ஐயும் அதுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ போட்டி போட்டுட்ருக்காங்க. மேக்ஸிமம் எம்ஐ தான் வந்துட்டு அந்த ஸ்டாக்ஸை வின் பண்ணி ஸோ லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்துட்டு அவங்க ரீநேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா 100 டோர்னமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் புது இன்வென்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு 100 பால் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொண்டு போய் அதுக்கப்புறம் இப்போ மொக்கையாக போயிட்டுருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லோட சைடில் வந்து டீம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல இன்வால்வ் ஆனால் தான் எந்த லீகாக இருந்தாலும் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறதையே 100 டீமோட அந்த ஓனர்ஸ் வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஐஎல் T20 எந்த இடத்துல எம்எல்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதாவது ஒரு ஐபிஎல் டீம் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அதனால் இப்போது லண்டன் ஸ்பிரிட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 100 டோர்னமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க நீங்கள் டீம்ஸோட ஸ்டாக்ஸை வந்து வாங்கி நீங்கள் வந்து உங்கள் டீமை வந்து ஓன் பண்ணிக்கலான்னு. ஸோ அதனால் இப்போ எம்ஐ ஒரு முதல் உதவியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதுல வந்து குதிச்சிருக்கிறாங்க. ஸோ எம்ஐ லண்டன் ஸ்பிரிட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட மிகப்பெரிய லெவலில் அந்த ஒரு பிராண்ட் வேல்யூவும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஐஎல் T20 இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவர்சீஸில் அவங்க எக்ஸ்பேண்ட் ஆனாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சியில் மொத்தமாக சொதப்பிய நம்மளுடைய மும்பை அணி. ஸோ மும்பை டீமை பொறுத்த வரைக்கும் டீம் டு டிஃபீட் அப்படிங்கிற மாதிரி தான் நான்லாம் நினச்சிட்டு இருந்தேன். எஸ்ஏ ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, அஜிங்கிய ரஹானே, சிவம் துபே, ஷர்துல் தாக்கூர் ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டார் ஸ்டண்ட் டீமாக தான் மும்பை இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த டீம் வந்து இந்த ரஞ்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்க போது நினச்சிட்டு இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செஷனில் 120 ரன்னுக்கு அவங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு எஸ்ஏ ஜெய்ஸ்வால் 5 ரன்னு, ரோஹித் 3 ரன்னு, சிவம் துபே டக்கு, அதுக்கப்புறம் வந்து அஜிங்கிய ரஹானே 11 ரன்னு அப்படின்னு சொல்லி டோட்டலாக எல்லாருமே வந்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க. ஸோ ஷர்துல் தாக்கூர் தான் அந்த இடத்துல மும்பை டீமுக்காக 54 to ஓரளவுக்கு டீசென்ட் ஓவரில் கொண்டு போனார். செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பவுலிங்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா போட்டு 170 for 7 வச்சுருக்கிறாங்க. பட் அவங்களுடைய அந்த ஒரு பேட்டிங் ஸ்டண்ட் அப்படிங்கிறதுல அவங்க கண்டிப்பாக ஒரு 300-350 அடிச்சிருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கேலிபர் இருக்கிற டீமு இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு சுருள்றது அப்படிங்கிறது மோசமான விஷயந்தான். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம். சூரியகுமார் யாதவை பொறுத்த வரைக்கும் அவருடைய லாஸ்ட்டு 4 T20 இன்டர்நேஷ்னல்ஸில் அவர் வந்து டபுள் டிஜிட் ஸ்கோரே பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பெரிய லெவலில் வந்து போயிட்டுருக்கு. அதுவும் வந்துட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் வர்சஸ் இங்கிலாந்து நேற்று அதில் வந்து 3 பால் டக் அப்படிங்கிறத வந்து ஆயிட்டார். ஸோ இவர் வந்துட்டு ஒரு நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டு ஃபார்மில் இப்போ போயிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ ஒரு கேப்டனாக இருந்து டீம் எஃபிஷியண்ட்டாக வின் பண்ணுறதுனால தான் சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா சூரியகுமார் யாதவோட ஃபார்ம்லாம் ரொம்பவே மோசமாக தான் இருக்குன்னு வந்துட்டு பெரிய லெவலில் நேற்று வைரல் ஆச்சு. அது உண்மை தான். ஏன்னா சூரியகுமார் யாதவ் அவரே வந்துட்டு ஓப்பனாக சொல்லியிருந்தார், சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் என்னோட பேர் வரலன்னா நான் வந்துட்டு பெரிய லெவலில் வருத்தப்படல, நீங்கள் டிசர்வாக இருந்தீங்கன்னா உங்கள் பேர் அதில் வரப்போகுது. சாம்பியன்ஸ் ட்ராஃபி நான் ஒன் டே ஃபார்மெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல, பட் T20 நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்லிட்டு கம்பேக் மேட்ச்லேயே அந்த இடத்துல வந்து டக் அவுட் ஆகிட்டார். இந்த சீரியஸில் சூரியகுமார் யாதவுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாங்க. அதை ஸ்கை மிகப்பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றி வரணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பும்ராவோட அப்டேட்டு. பும்ராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான பெரிய இன்ஜுரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி அந்த இடத்துல ஃபேக் நியூஸஸ்க்கெலாம் வந்துட்டு அவர் வந்து முற்றுப்புள்ளி வச்சதோடு சேர்த்து இப்போ ஒரு நேஷனல் கிரிக்கெட் அகாடமி அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. நேஷனல் கிரிக்கெட் அகாடமிக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருக்கிறாரு. அந்த அஜெண்டா படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவர் வந்து ஃபெப்போட செகண்ட் வீக்கில் ஃபுல் ஃபிட்னஸை வந்து கெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது. ஃபெப்போட செகண்ட் வீக் அப்படிங்கிற அந்த ஒரு டைமில் அவர் வந்து ஃபுல் ஃபிட்னஸை வந்து கெயின் பண்ணுறதுக்கு தான் இப்போது நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் ஜாயின் பண்ணி பும்ரா வேறு லெவலில் வந்துட்டு அவருடைய ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஏன் February 2nd வீக் அப்படின்னா Feb 2nd வீக்கில் அவர் ஃபுல் ஃபிட்னஸை வந்து கெயின் பண்ணால் தான் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவரை வந்துட்டு ஒரு மேட்ச்சில் வந்து விளையாட விட்டு அந்த இடத்துல அவருடைய பவுலிங் ஆங்கிள் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்துட்டு பவுலிங் போடும்போது டிஃபிகல்ட்டிஸ் அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி லைவ் மேட்ச் டைம்லேயே வந்து இன்டாகரேட் பண்ணி அந்த இடத்துல அவரை வந்துட்டு ஃபுல் ஃபிட்னஸை கிளைம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு பும்ராவை இந்த லெவலில் வந்து அவங்க கேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளான பிளேயர் அப்படின்னு நமக்கே தெரியும்.
டோட்டலி அவர் வந்து Feb 12th வந்துட்டு நம்மளுடைய ODI மேட்ச் வர்சஸ் இங்கிலாந்து ஆட போகிறாரு. ஸோ அதில் தான் இந்த வேல்யூவேஷன் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக பும்ரா இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காரு. இதே மாதிரி நல்லா கொடுத்தாருன்னா இன்ஜுரி ப்ராப்ளம் பெருசாக வராது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.